சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. ஸோ அதில் 5 ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் வேலை பார்க்குறீங்க, இல்லை சென்னைக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸ்லாம் போகிறப்ப மறக்காமல் இந்த கடைகளில் போயிட்டு நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் மின்ட்ரி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சாட் ஐட்டம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த காக்காடா ராம்பிரசாத்து, பானிபூரி, சீஸ் சாண்ட்விட்ஜு, அப்புறம் அந்த பாதாம் பால், ஸோ இந்த மாதிரி லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வேறு எங்கே கிட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பிளேஸ் போனாலும் சரி, மறக்காமல் இந்த சவுகார்பேட் மின்ட்ரி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சாட் ஐட்டமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய பஜ்ஜி அண்டு சுண்டல். ஸோ என்ன ப்ரோ இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கே நல்லா இருக்கோ அதானே நம்ம சொல்ல முடியும். ஸோ மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பீச்சு சைடில் சாப்பிட்றப்ப அது வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பீச்சில் இருக்கக்கூடிய அந்த சுண்டல், சுட சுட சுண்டல் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு பீச்சில் போய் சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தானே. அங்கே அடிக்கக்கூடிய காற்று, அந்த கடலை ரசிச்சுக்கிட்டு, ஸோ இதெல்லாம் சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் மெரினா பீச் போனீங்க அப்படின்னா அந்த பஜ்ஜியும் சுண்டலையும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்கக்கூடிய காளான் சூப்பு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ். அதுவும் இந்த டி நகர், புரசைவாக்கம், ஸோ இந்த சைட்லலாம் நீங்கள் இந்த காளான் சூப்பை ட்ரை பண்ணிங்கன்னா வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த காளான் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்ச அந்த காளானையும் அந்த முட்டைக்கோசையும் போட்டு மேலே ஆனியன் போட்டு சூப்பராக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பைஸே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த டி நகர், புரசைவாக்கம்லாம் போனீங்கன்னா ஸோ இந்த காளான் சூப்பை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் கடைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, ஸோ சில விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூவில் வந்து ஒரு க்யூட்டமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப அவங்க கொடுக்குற அந்த சட்னி தான், அந்த வடைக்கு கொடுக்குற சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் மயிலாப்பூர் போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் சரி, ஸோ இந்த ஜன்னல் கடையை வந்து நீங்கள் மறக்காமல் மேப் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது என்னன்றது. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் பேக்கெட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மா அத்தோ அப்படின்னு சொல்லி அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நண்பன் படத்தில் விஜய் சாப்பிடுவாங்க ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழும்பூரில் இருக்கீங்கன்னா அந்த பேக்கெட் சைடு வந்து நைட் ஸ்ட்ரீட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ். அங்கே இந்த பர்மீஸ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இந்த அத்தோ, தேஜோ சம்திங், ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அங்கேயும் சரி, பாரிஸ் கார்னர்லேயும் சரி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த இட்லி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் அந்த தக்காளி தொக்கை வச்சு நைஃப் இட்லின்னு சொல்லி அது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தோசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலக்கி தோசைன்னு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. பேச்சுலர்ஸ்லாம் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சென்னை எழும்பூரில் நைட் டைமில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அந்த சைடில் போய்ட்டு இது பண்ணுங்கள். அந்த மாதிரி பாரிஸ் கார்னருக்கு ஒரு பர்ச்சேஸுக்கு போயிருக்கீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான அந்த பர்மீஸ் ஃபுட்டு, நைஃப் இட்லி, ஸோ அந்த கலக்கி தோசை, ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போகிறப்ப எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கோ ஸோ அங்கே போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் யார்கிட்ட கேட்டுட்டு எங்கே நல்லா இருக்கோ என்னன்றதை நீங்கள் லைட்டாக விசாரிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஸோ அதுதான். அதை மாதிரி ரோட்டோர கடைகளில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது சில பேர்த்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதுக்காக போகிறீங்க அப்படின்னா கையில் வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.